ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். நம்ம கிச்சனில் வந்துட்டு க்ரீன் கலர் பட்டாணி உருளை குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி, கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ், அது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் பொரிகடலை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் தேங்காய், கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பல் இஞ்சி, 2 துண்டு, 2 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம். கொஞ்சமாக வந்து இதெல்லாம் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இந்த சைடு வந்துட்டு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட்டாகி வரவும் இதில் வந்து கொஞ்சமாக சோம்பும் பிரிஞ்சி இலையும் ஒரு 4-5 போட்டுக்கலாம். நல்லா அது புரியவும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரவும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்ற வேணாம். இது கூடவே பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து இதை வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னாலே தெரியும், சூப்பராக வந்துட்டு க்ரீன் கலர் பச்சை பட்டாணி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.